வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ரேஷியோ டெஸ்ட் அனாலிசிஸ் பேப்பர்ல இட்ஸ் a very important டாபிக். ரேஷியோ டெஸ்ட்னா என்ன, அதுக்கான ப்ரூஃப் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா the series summation an subdivision 1 converges if limit supremum n tends to infinity modulus of an plus 1 divided by an is less than 1. Case 2, diverges if modulus of an plus 1 divided by an greater than or equivalent to 1 for n greater than or equal to a0 where n0 is some fixed integer. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் கன்வர்ஜஸ், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் ஒன்னாக இருந்தாலும் இட் இஸ் டைவர்ஜஸ். கண்டிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறதா ரொம்ப முக்கியம். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரூஃப் நமக்கு ஈஸியாகவே வரும். ப்ரூஃப் நமக்கு கிவன் டேட்டா லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏஎன். ரெண்டு கேஸ்லையுமே நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அதை ஆல்ஃபான்னு கோட் பண்ணிக்கலாம். கேஸ் 1ல் நம்ம இந்த வேல்யூ லெஸ் தேன் 1 நமக்கு எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா லெஸ் தேன் 1, லெட் ஆல்ஃபா லெஸ் தேன் 1, தென் வி கேன் சூஸ். ப்ரீவியஸாக நம்ம ரூட் டெஸ்ட் பார்த்துருந்தோம். ரூட் டெஸ்ட்டோட ப்ரூஃபில் தான் ஆல்ஃபா லெஸ் தேன் 1 நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஒரு தியரத்தை யூஸ் பண்ணோம். அதே ப்ரொசீஜரை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரூட் டெஸ்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் தியரம். அந்த தியரம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக தான் நம்ம இந்த தியரம் பார்க்குற மாதிரி இருக்கும். Then we can choose beta such that alpha less than beta less than 1. So beta is greater than alpha. அதை கோட் பண்ணிக்கோங்க. By using theorem, let Sn be a sequence of real number. If x greater than S star, there is an integer n such that n greater than or equal to n implies Sn less than x. இந்த தியரம் நம்ம ஆல்ரெடி ரூட் டெஸ்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே ரிசல்ட் இங்கேயே கொண்டு வரலாம். ஆல்ஃபா லெஸ் தேன் 1 கொடுத்தாலே நீங்கள் இந்த தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து இப்போ நமக்கு கிவன் டேட்டா பேஸாக எப்படி ரிசல்ட் எடுக்கிறோங்கிறது பார்க்கலாம். Then there exists n such that modulus of an plus 1 divided by an less than beta for all n greater than or equal to n. In particular, modulus of an plus 1 இருந்ததுன்னா beta into an நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு an ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ into an. அடுத்து n plus 2 வந்தால் beta into இந்த டேர்ம் எடுக்கிற மாதிரி ஆகும். தட் இஸ் லெஸ் தேன் பீட்டா ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏஎன். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த டேர்மை நம்ம பார்த்தோம்னா அப் டு மாடுலஸ் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் பி சம் அதர் டேர்ம் எடுக்கிறோன்னா லெஸ் தேன் பீட்டா பவர் பி மாடுலஸ் ஆஃப் ஏஎன். ஸோ ஒரு டேர்ம் எடுத்து அதுலேருந்து அடுத்தடுத்த டேர்முக்கு எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எழுதியிருக்கும். புட் n ஈக்குவல் டு n ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏஎன் விச் இஸ் ஈக்குவலன் டு modulus of an less than beta power n minus n. இந்த இடத்துல pக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் n minus n to modulus of an. இதை மாடிஃபை பண்ணோன்னா beta power n, beta power minus n, modulus of an. That is some of the term notation எடுத்துக்கலாம். இதை kன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து where k equal to beta power minus n modulus of an எடுத்துக்கோம். beta is less than 1ங்கிறப்ப it is converges. comparison டெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா modulus of an converges. இவ்வளோ தான் இந்த ரிசல்ட். இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஸோ எக்ஸிஸ்ட் ஆகிற டேர்மை நம்ம கிவன் டேட்டாக்கு ரெலவெண்ட்டாக எடுத்து அப் டு டேர்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே பீட்டாங்கிற நோட்டேஷனுக்கு என்ன ஆர்டர் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். பீட்டா என் கன்வர்ஜஸ்ங்கிறப்ப கம்பாரிசன் டெஸ்ட்டில் ஆல்ஃபா என்னோ கன்வர்ஜஸ்ன்னு நம்ம முடிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ்க்கான ப்ரூஃப். இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா alpha greater than 1. So alpha greater than 1 னா modulus of an plus 1 by an greater than or equal to 1. இது greater than or equal 1 ரெண்டு கேஸ்க்குமே நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். n greater than or equal to n0. So which implies ஒரு n0 எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா an0 plus 1 is greater than or equal to modulus of an0. இதே மாதிரி அடுத்த டேர்ம் எடுத்திங்கன்னா modulus of an0 plus 2 greater than or equal to n0 plus 2ங்கிறப்ப 1 is always greater than an0. இதே மாதிரி up to pth term வரை எடுத்திங்கன்னா modulus of an0 plus p greater than or equal to modulus of an0. n greater than or equal to n0. That is modulus of an plus b greater than or equal to modulus of an0. After this stage n0, limit n tends to infinity an which is not equal 0. இது greater thanங்கிற மாதிரி இதே மாதிரி கண்டினியூவாக கேஸ் போயிட்டே இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் 0க்கு வரதுனால இட் இஸ் a diverges. So therefore modulus of an diverges. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக தான் நம்ம எடுத்துருக்குறோம். கிரேட்டர் than or equal to 1 இருந்ததுன்னா எப்படியெல்லாம் மாற்றி டைவர்ஜஸ் கேஸ்க்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 8 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட்டில், அனாலிசிஸ் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டு ப்ரூஃப் எழுதினாலே we will get மார்க் ஈஸிலி. டவுட் இருந்ததுன்னா கணித பழைக்கு மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக வீடியோஸில் என்னென்ன டாப்பிக்லாம் போடுறோங்கிறத நோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.